ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால் பாயாசம் நாங்கள் செய்ய போகிறோம். அது கூட நம்ம சேமியா மட்டும்தான் சேர்த்து பால் பாயாசம் செய்ய போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாங்க. இப்போ முந்திரி பருப்பு ஒரு 10-15 எடுத்துக்கலாங்க. அது போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சமாக ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம திராட்சை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. இதுக்கப்புறம் நல்ல ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு அதே கடாயில் நம்ம சேமியா வறுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் சேமியா எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்திக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது நல்லா வறுபட்டு வரட்டும். சேமியா நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணுங்க. அந்த டைமில் தான் நம்ம பால் சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு வந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சேமியா நல்லா வறுபட்டு அந்த நெய்யோட வாசனையில் சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த டைமில் நம்ம பால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. இதே 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்திக்கலாங்க. சேமியா வேகணும் இல்லைங்களா? ஸோ அதனால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பாயாசம் ரெடி ஆயிருங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா வெந்து வரட்டும் பாயாசம். சேமியா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் சேர்த்தியாச்சுங்க. இதுக்கப்புறம் நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்திக்கலாம். சர்க்கரை போட்டு ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இப்போ பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.